இந்தியா டைம் படி 4:30, பேங்காக் டைம் படி 5:30. ஸோ 5:30 இல்லை 6 o'clock. ஏன்னா 1 hour 30 minutes பேங்காக் அதிகம். பார்த்தீங்களா, பேங்காக் ஏர்போர்ட்டு. ஒரு வழியாக பேங்காக் ஏர்போர்ட் வந்தாச்சுங்க. பேங்காக் ஏர்போர்ட்டு. ஸோ நம்ம டுவர்ட்ஸ் சிக்கு போகிறோம். எங்கன்னாக்கா ஏபிசிடி லெட்டர் இருக்குதுல்ல, ஸோ அது சியில் ட்ரான்ஸ்ஃபர், அதான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ளைட்ஸ்லாம் போகணும். A2லேருந்து குறிப்பிட்ட லெட்டர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே தான் நம்ம போயின்னு இருக்கிறோம். பேங்காக் புதிய ஏர்போர்ட்டு, பேங்காக்ல ஸ்வர்ணபூமி ஏர்போர்ட்டு, D3. நாங்கள் வந்து D4ல் வந்தோம் வெளியே நாங்கள். ஸோ அங்கே தான் வந்து தாய் ஏர்லைன்ஸ் வந்து லேண்டிங் ஆச்சு. லேண்டிங் ஆகிட்டு அங்கே அந்த D4ல் தான் வெளியே வந்தோம். இது பாருங்கள், சூப்பராக பாருங்க. பெரிய, எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு டெர்மினல் தான், மல்டிபிள் டெர்மினல்ஸ் கிடையாது. ஒரே டெர்மினல்ஸ்னால பெருசாக பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கனெக்டிங் ஃப்ளைட்ஸ்க்கெல்லாம் வந்து கேட்ஸ் போட்டிருக்காங்க. A2, ABCDEFGன்னு போட்டிருக்காங்க. இதை 7க்குமே வந்து இப்படி தான் போனோம். கனெக்டிங் ஃப்ளைட்ஸ்க்கு எல்லாமே அங்கே போட்டிருக்காங்க. பார்த்தீங்களா போட்டில், அதான் இப்போ போயின்னு இருக்கிறோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்துடும்னு நினைக்கிறேன். சரி, மலேசியா ஏர்போர்ட் மாதிரி ரொம்ப பெருசு இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் இது சேம் தான். ஏன்னா நீங்கள் மலேசியா ஏர்போர்ட் நீங்கள் இறங்கிட்டீங்கன்னாக்கா ஃபுல்லாக டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ் நிறைய இருக்கும். அது மலேசியா ஏர்போர்ட் வந்து ஒரு மால் மாதிரி இருக்கும். இந்த D2 கனெக்டிங் ஃப்ளைட்ஸ் போட்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் பாஸ்போர்ட்டை கொண்டு போய் நீங்கள் காமிச்சிங்கனாக்கா அவங்களே சொல்லிவிடுவாங்க எந்த கேட்னு சொல்லிட்டு கனெக்டிங் ஃப்ளைட்டு. அதுக்கு இது மாதிரி நீங்கள் டைரெக்ஷன் பார்த்து நீங்கள் போயிடலாம். ஸோ ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ஸோ பேங்காக் ஏர்போர்ட் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஈஸி தான். ஈஸியாக போயிடலான்னா நீங்கள் வெளியே வந்தோடனே உங்களுக்கு கனெக்டிங் ஃப்ளைட்ஸ் போகிற வழி தான் வச்சுருக்காங்க. ஸோ இன்னும் நம்ம டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ் எதுவுமே பார்க்கல. ஏன்னா அங்கே அந்த சைடு நாங்கள் வெளியே வந்தோடனே ஆப்போசிட்டில் வந்து ஃபாரினர்ஸ் பாஸ்போர்ட்லாம் வந்து வெளியே போகிற இடம் இருந்துச்சு. ஸோ அவங்களாம் இந்த சைடு லெஃப்ட்டு ரைட்டு வந்து ஸ்ட்ரெயிட் இப்போ நாங்கள் போயின்னு இருக்கிறோம் டுவர்ட்ஸு. இதே மாதிரி பேக்வேர்ட்ஸில் ஸ்ட்ரெயிட்டாக போகுது. ரெண்டுமே வந்து கனெக்டிங் ஃப்ளைட்ஸோட ஏரியாஸ் எல்லாம் ரெண்டுமே. ஸோ நீங்கள் வெளியே போனால் நீங்கள் வந்து லெஃப்ட்டில் போகணும். இங்கே பார்த்தீங்களா KFCலாம் இருக்குது, KFC இருக்குது. இங்கே ஜோலிபி இருக்கான்னு தெரியல, KFC தான் இப்போ பார்க்குறோம். KFC ஓப்பனில் இருக்குது, மார்னிங் ஓப்பனில் வச்சுருக்காங்க KFC. ஒரு வழியாக பேங்காக் வந்தாச்சு. வந்துட்டு இப்போது ட்ரான்ஸ்ஃபர் கனெக்டிங் ஃப்ளைட்டுக்காக வந்து கேட் சிக்கு போயின்னு இருக்கிறோம். ஸோ நீங்களும் பேங்காக் வந்தீங்கன்னாக்கா கனெக்டிங் ஃப்ளைட் வழியாக நீங்கள் எதையா ஃபிலிப்பைன்ஸ் எந்த ஊர் போனீங்கனாலும் சரி, நீங்கள் ஒன்ஸ் வெளியே நீங்கள் வந்துட்டோன்னே அங்கே ஏர்போர்ட் இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்கும், அங்கே போய் கேட்டுட்டு நீங்கள் அந்த கேட் அங்கே போயிடுங்க. ஸோ உங்களுக்கு 4 to 5 hours டைம் இருந்துச்சுனாக்கா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெளியே நீங்கள் பேசிக்கலாம், அதுக்கு எதுவுமே பிளான் பண்ணிக்கலாம். ஒரு 10 hours கேப் இருந்துச்சுனாக்கா வெளியே போய் சுற்றிடுவாங்க சிட்டியில். ஏன்னா 4 hours எதுவும் பண்ண முடியாது. ட்ரான்ஸ்ஃபர் கவுண்டர் போட்டுருக்கு. ஸோ எல்லாம் இப்படி தான் போகிறாங்க ட்ரான்ஸ்ஃபர் கவுண்டருக்கு. நல்லா க்ளீனாக இருக்குங்க ஸ்வர்ணபூமி ஏர்போர்ட்டு. ட்ரான்ஸ்ஃபர் கவுண்டரு செக்இன் பண்ணுறாங்க. ட்ரான்ஸ்ஃபர் கவுண்டரில் பாருங்கள். செக்யூரிட்டி செக் பண்ணி போயின்னு இருக்கிறோம்.
ஸோ டியூட்டி ஃப்ரீ ஷாப்புங்க பேங்காக்கில். இது வந்து B1 to B9, இந்த C1 to C9 போகணும். ஷாப் பாருங்க. பவர் ஒன் சாக்லேட்ஸு எல்லாம் வச்சுருக்காங்க அவங்க சேலுக்கு. லிக்கர் ஐட்டம்னா ஸ்நாக்ஸு, டுரியன் ஸ்நாக்ஸு பாருங்கள். டுரியன் இந்த பேங்காக் வந்து டுரியன் ஃபேமஸுங்க. ஏஷியன் கண்ட்ரீஸில் பேங்காக் தான் நம்பர் 1 டுரியனில். அங்கே தான் வந்து டுரியன் வெரி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க பேங்காக்கில். இங்கே பார்த்தீங்களா ட்ரைட் மேங்கோ, அதுக்கப்புறம் பை 3 கெட் 1 ஆஃபர் வச்சுருக்காங்க. அப்புறம் டுரியனில் வந்து பை 4 கெட் 1 வச்சுருக்காங்க. டுரியனில் டுரியன் ஸ்நாக்கு, சாக்லேட் பாருங்கள் ஃபுல்லாக இதுதான் மேங்கோ, ரிசர்ட் ஃப்ரூட்ஸு, சாக்லேட்ஸு, ஜாக் ஃப்ரூட்டு, பப்பாயா, மேங்கோ, பைனாப்பிள்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. எல்லாம் பேக்டு ஃபுட்டுங்க எல்லாமே பார்த்தீங்களா. சாக்லேட்ஸு, குக்கீஸு. பேங்காக் பை 3 கெட் 1 பேங்காக். இது ரிசர்ட் ஃபுட்ஸுங்க எல்லாம் பேங்காக் ஏர்போர்ட்டு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கீஸு, நம்மளுக்கு தெரியாதுங்க. விஸ்கி, ரம்மு, ஜானி வாக்கரு, காக்னாக், சிவாஸ், வேலண்டைன்ஸ் இதெல்லாம் எனக்கு தெரியும். நேம் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் பிடிச்சுன்னு தெரியாது, தப்பாக நினச்சிக்காதீங்க. பிளாக் லேபிள், ரெட் லேபிள், டபுள் பேக்லாம் இருக்குங்க பாருங்க. ஷாப்ஸு, ஃப்ராக்ரன்ஸு நல்லா இருக்குங்க. எல்லாமே இருக்குங்க. ஒயின் பாட்டில் எல்லாமே இருக்குது. நம்ம ஏர்போர்ட்டில் இருக்கும்போது ஒயின் கொடுத்தாங்க. பெட் அதுக்கும் பேக் கூட வச்சுருக்காங்க. வாங்கினாக்கா அந்த லக்கேஜ் பேக் கொடுத்துருவாங்க போல. B1 to B1 இப்படி போனோம். நம்ம ஒரு C1 ட்ரான்ஸ்ஃபர் எங்கே இருக்குதுன்னு தெரியல. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பேங்காக் வரீங்கனாக்கா இந்த மாதிரி போர்டு வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு நீங்கள் செக்கிங், நீங்கள் செக்யூரிட்டி செக் முடிஞ்சால் நீங்கள் போர்டு பாருங்கள். C1 to C10 எப்படி போகணும்னு போட்டிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி இப்போ நம்ம லெஃப்ட் கட்ட ஆரம்பிச்சுக்கோங்களேன். D1 E1 F1 ஸ்ட்ரைட் போடணும், A1 வந்து ரைட் போடணும். ஸோ எல்லாமே இங்கே தான் இருக்குது. வாங்க பார்க்கலாம். இது நீங்கள் பார்த்துட்டீங்க டியூட்டி ஃப்ரீ ஷாப்பிங்க. நம்ம டுவர்ட்ஸ் சி ட்ரான்ஸ்ஃபர் கிட்ட நம்ம போயின்னு இருக்கிறோம். சி ட்ரான்ஸ்ஃபர் எங்கே வரும்னு தெரியல, பார்க்கலாம். அந்த பில்டிங், அந்த வியூ பாயிண்ட்டாக நான் காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இந்தியாவுக்கு பாருங்கள் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம். ஸோ உங்களுக்கு அந்த பேங்காக் நீங்கள் வந்துட்டிங்கனாலே உங்களுக்கு பேங்காக்கில் வந்து உங்களுக்கு அந்த ஃபுட்ஸு எல்லாமே வந்து நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஏஷியன் கண்ட்ரீஸில் நீங்கள் ஃபுட்டு நீங்கள் ஈஸியாக நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஃபுட்டெல்லாம் ஏன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் ஏஷியன் கண்ட்ரீஸில். ஏன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஃபுட்ஸ் வந்து ஸ்பைஸியாக இருக்காது. அப்படி ஸ்பைஸியாக இருந்தாலும் சும்மா லைட்டாக தான் இருக்கும். ரெஸ்ட் ரூம் இருக்குது. இது பாருங்கள், மேப் பாருங்கள். ஏதாச்சும் இம்பார்ட்டன்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாமா. லாஞ்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கரன்சி ரிசப்ஷன் ஃபார் பிரிட்டிஷ் மாங்க்ஸ்லாம் ரிசப்ஷன் ரூம் வச்சுருக்காங்க. முஸ்லீம் ப்ரேயர் ரூம் இருக்குது. ஃபுட்ஸு, ஷாப்ஸு, பேக்கேஜ் கிளைமு, டிசோன் அரைவல், என்ட்ரன்ஸ் எல்லாமே இருக்குங்க. டூரிஸ்ட் போலீஸ், ட்ரெயின் டு சிட்டி ஏரியாவுக்கு போயின்னு பார்க்கலாமா இங்கே. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது வந்து ட்ரெயின் டு சிட்டி தான். ஸோ நம்ம ஃப்ளைட் டைம் பார்த்துக்கலாம் எப்போ வருதுன்னு சொல்லிட்டு. 8:50 வந்து டைம் போட்டிருக்கு. 8:50 வந்து எங்குன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டா கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆகிடும் கிளம்புறது. 7:45 PG எங்கூன். இங்கிலீஷில் போட மாட்டுறாங்க. எங்கூன் 9:45 பார்த்தீங்களா, எங்கூன் 9:45 ஃப்ளைட்டு. ஸோ நம்ம வந்து அந்த ட்ரெயின் டு சிட்டின்னு இருக்குது.
அந்த ஏரியா போய் பார்க்கலாமா? இந்த பாருங்க கீழே பாருங்க எப்படி. ஸோ இந்த ஏர்போர்ட் வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு மால் மாதிரி பெருசாக இருக்குது. உங்களுக்கு மலேசியா ஏர்போர்ட்லாம் வந்து உங்களுக்கு 2 டெர்மினல் இருந்துச்சு. ஸோ டெர்மினல் 1, டெர்மினல் 2, டெர்மினல் 1 இருந்துச்சு உங்களுக்கு. அதில் வந்து உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் லேண்டிங் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா சுற்றி உங்களுக்கு ஃப்ளைட்ஸ் லேண்டிங் தான் இருந்துச்சு உங்களுக்கு ஏர்போர்ட் சுற்றி. ஸோ இது ஸ்வர்ணபூமி ஏர்போர்ட் நான் ஃபோட்டோவில் பார்த்துருக்கேன், சூப்பராக இருக்கும். இதெல்லாம் லான்ச்சஸ் நினைக்கிறேன். எல்லாமே லான்ச்சஸ் நம்மக்கிட்ட டிக்கெட் கார்ட்ஸ் எதுவுமே கிடையாது. லான்ச்சஸ்க்கு யூஸ் பண்ணேன். சரி, நம்ம ட்ரெயின் டு சிட்டி ஏரியாவுக்கு போய் பார்க்கலாம். ட்ரெயின் டு சிட்டி ஏரியா அது ஃப்ரீ அண்ட் ஃபேரில் போகிறது. அதில் வச்சு பே பண்ணிட்டு தான் அந்த ஏரியாவுக்கு போகணுமான்னு தெரியல. ஸோ நம்ம இந்த சி டெர்மினலுக்கு வந்துட்டோம். சி ட்ரான்ஸ்ஃபர் வந்துட்டோம்னாக்கா இங்கே பார்க்கலாம். லாஸ்ட் டைம் வந்து இந்த இடத்துல நான் வெயிட் பண்ணியிருந்தேன். அந்த இடத்துல தான். ஸோ இதே இடம் தான் என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்திருந்தேன். என்கேஜ்மெண்ட்டுக்கு எங்குன்னு போகும்போது இந்த இது தான் கரெக்டாக எப்படி சொல்கிறது, இது இந்த பக்கம் போயிடலாம். அங்கே வெண்டிங் மிஷின் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் கீழே எவ்வளோ பேசி பாருங்கள் பில்டிங். இது இந்த பில்டிங் நீங்கள் வெளிலேருந்து பார்த்துருக்கீங்க, ஃப்ளைட்லேருந்து எனக்கு தெரிஞ்சிருக்கும். இது மீல் டீன்னு வச்சுருக்காங்க. இது காசு கம்மியாக தராங்க போல். என்னென்ன வச்சுருக்காங்க இங்கே, லேஸ் கூட அவங்க லாங்குவேஜ் தான் எழுதிருக்கு. ஜூஸஸ் இது பாருங்க, சூஷி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, ஜாப்பனீஸ் சூஷி வச்சுருக்காங்க. அப்புறம் ஜாப்பனீஸ் எக் சாண்ட்விச் வச்சுருக்காங்க. ஜாப்பனீஸ் எக் சாண்ட்விச் சூப்பராக போயிருக்கும், நான் பார்த்தாலே தெரியுது. அப்புறம் ஃப்ளைட்டில் கொடுத்தாங்க இந்த ஃப்ரூட்ஸு, அதே மாதிரி ஃப்ரூட்ஸு ட்ராகன் ஃப்ரூட்டில் இருக்குது. அப்புறம் ஃப்ரூட் ஜூஸ் நல்லா இருக்குது. சாண்ட்விச் சூப்பராக இருக்குது. சிக்கன் சீசன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நம்ம ஊரில் ஷவர்மான்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி ரேப் ஃபுல்லாக. ஹோல் சாண்ட்விச் இருக்குது, லேஸ் இருக்குது. 269 பேங்காக் கரன்சி போல். பாருங்கள் சாங்கு டைகர். எப்படி போகணுன்னு தெரியலையே. ஃபஸ்ட்டு நம்ம சார்ஜ் போட்டுக்கலாமான்னு தெரியல. சி வந்துட்டோம், மேலே போய் பார்க்கலாம். மேலே என்ன இருக்குன்னு நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். மேலே நம்ம சி டெர்மினல் வந்துட்டோம். சாக்லேட்ஸு இந்த பக்கம் எப்படி போகிறதுன்னு தெரியல. போய் பார்க்கலாம். C9 ஆக்சுவலி நம்ம வந்து C9 வந்து லெஃப்ட் போடணும். மேலே இதுக்குன்னு தெரியல. மேலே போட்டு இருக்கா லிஃப்ட்டு இன்னும் தெரியல. வாங்க அது போயிட்டு வந்துடலாம் ஒரு கிளான்ஸாக. ஸோ பேங்காக் ஏர்போர்ட் வந்துட்டோம். சூப்பராக ஏர்போர்ட்டு. ஆனால் நான் போன ஏர்போர்ட்லேயே வந்து மலேசியா ஏர்போர்ட் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் மலேசியா ஏர்போர்ட்டோட இன்னொரு ஏர்போர்ட் சொல்ல போகிறாங்க, ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அது சொல்லுங்கள், சாங்கி ஏர்போர்ட்டு. சாங்கி ஏர்போர்ட்லாம் உங்களுக்கு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா வெளியே வரத்துக்கு மனசே வராது. இந்த வாட்டர் ஃபால்ஸ் நீங்கள் உட்காந்துருக்கீங்க ஃபுல்லாக அந்த மாதிரி. பாருங்க சார்ஜர் பாயிண்ட் ஓகேங்க. ஏதாச்சும் சார்ஜர் பாயிண்ட் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா உட்காந்துடலாம். பவர் பேங்க் ஸ்டேஷன் பார்த்தீங்களா, நிறைய வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இங்கே பவர் பேங்க் சார்ஜ் ஸ்டேஷன் போட்டுடலாம். போட்டு கொஞ்சம் ஃபோன் சார்ஜ் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரவுண்ட் அடிச்சிடலாம். நமக்கு டைம் இருக்கணும்னா 5 மணி தான் ஆகுது. ஸோ பேங்காக் டைம் படி 9:45 தான் எடுக்கிறாங்க. 5 மணி 6 மணி 7:30 8 9 ரவுண்ட் 3 ஹவர் 3 ஹவர்ஸ் இருக்கணும். ஸோ வந்து 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ எப்படின்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, எல்லா பவர் ஸ்டேஷன்லையும் வந்து கரெக்டாக ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ நம்ம ஒரு பவர் ஸ்டேஷன் ஃப்ரீயாக இருந்துச்சுனாக்கா நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணிடலாம். சரிங்களா, இதுதாங்க ஓவரால் பேங்காக் ஏர்போர்ட். ஸோ
பேங்காக் ஏர்போர்ட் டூர் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இது வரையும் என் சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் அப்படிட்டாக வந்து நிற்கும் உங்களுக்கு. ஸ்மார்ட் ஸ்டேஷன்லாம் ஃபுல்லாக இருக்குது. வெண்டிங் மிஷின் வச்சுருக்காங்க. இது பாருங்க, இது பாருங்க மரம் வச்சுருக்காங்க பாருங்க. சூப்பராக இருக்கு மரம். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. போகுது பவர் சார்ஜ் போடணுக்கு அதான் தேவை எனக்கு. ஆக்சுவலி என்னன்னாக்கா கீழே இறங்கிட்டு தான் நம்ம போகணும். வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இந்த C6 இதில் கீழே இறங்கிட்டு அப்படியே வெளியில் லிஃப்ட் வச்சுருக்காங்க. லிஃப்டில் இறங்கி போயிடணும். அந்த சார்ஜர் பாயிண்ட் ஃப்ரீயாக இருக்கான்னு தெரியல. எல்லா சார்ஜர் பாயிண்ட்டும் வந்து பிஸியாக தான் இருக்குது. ஒருத்தர் கரெக்டாக உட்காந்துருக்காங்க. எல்லாம் சார்ஜர் பாயிண்ட் நீட்டாக இருக்குது. ஆனால் மலேசியா ஏர்போர்ட் மாதிரி கலர்ஃபுல்லாக இல்லை. கலர்ஃபுல்லானாக்கா உங்களுக்கு ஷாப்ஸ் அதிகமாக நம்ம எனக்கு தெரிஞ்சு நம்ம ட்ரான்ஸ்போர்ட் செக்ஷனில் இருக்கிறோம். இதனால் அந்த ஃபுட் செக்ஷன் போய் பார்க்கலாம். அந்த ஷாப்பிங் செக்ஷனில் எப்படி அங்கே இருக்க சான்ஸ் இருக்குது. வீட்டில் எல்லாத்துலேயும் வந்து சார்ஜ் போட்டுன்னு தான் இருக்கிறாங்க. ஒரு இடம் கூட சார்ஜ் ஃப்ரீயாக இல்லை. ஆல் பிளேசஸ் சார்ஜர் பண்ணுறோம். சார்ஜர் கட்டிச்சுன்னா உட்காந்துடலாம். சார்ஜ் உட்காந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பார்த்துடலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னாக்கா பேங்காக் ஏர்போர்ட் வந்துருக்கோம். ஸோ பேங்காக் ஏர்போர்ட்டில் வந்து டியூட்டி ஃப்ரீலாம் இருக்குல்ல, டியூட்டி ஃப்ரீ பர்ஃப்யூம் ஷாப்ஸு, ஆல்கஹால் ஷாப்ஸு, பர்ஃப்யூம் ஷாப்ஸ்ன்னு சொல்லி பர்ஃப்யூம் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ். ஸோ டியூட்டி ஃப்ரீ. ஸோ கம்ப்ளீட்லி ஃபுல்லாக இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்கே. ஸோ எல்லாமே உங்களுக்கு ரேட் அதிகம். ஸோ எதுவுமே சீப்பர் கிடையாது ஷாப்ஸ் எதுவுமே. இந்த மாதிரி லிக்கர் ஷாப் பாருங்க, லிக்கர் அண்ட் டொபாக்கோ லிக்கர்ஸ் எல்லாம் பாருங்கள். ஜானி வாக்கர், பிளாக் லெபிள், மார்க்கு, இந்த எல்லாம் பெரிய பெரிய பிராண்டு தான் இருக்குங்க. டியூட்டி ஃப்ரீ ஷாப் இருக்குது. டெடி பேர்ஸ்லாம் பார்க்கலாமா? டெடி பேர்ஸ்லாம் டாய்ஸ். ரேட்ஸும் அதிகம். இப்போ 1 hour தான் இருக்குது டைமு. அதுக்குள்ளே நம்ம போய் ஆகணும். பாருங்க ஷாப்ஸ், சாக்லேட்ஸ் ஷாப்ஸு, ஃபெரரோ ரோஷர், கிட்கேட்டு, டாப்லர் ஒன் சொல்லிட்டு எல்லாமே இருக்குங்க. ஸோ அது இல்லாமல் லாஞ்சஸ் இருக்குது. இந்த பர்ஃப்யூம் ஷாப்ஸ் இருக்குது. அப்படின்னாங்க. ஸோ வந்து பேங்காக் ஏர்போர்ட்டுங்க, ஸ்வர்ணபூமி ஏர்போர்ட்டு. ஸோ நியூ ஏர்போர்ட்டு. பேங்காக்கில் மொத்தம் 2 ஏர்போர்ட் இருக்குது. ஒன்று வந்து டிஎம்கேன்னு வாங்க, டான்வேங் ஏர்போர்ட் சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து ஸ்வர்ணபூமி ஏர்போர்ட்டு. ஸோ நீங்கள் பார்க்குறது வந்து ஸ்வர்ணபூமி ஏர்போர்ட்டு. ஸோ இங்கே ஸ்வர்ணபூமி ஏர்போர்ட்டில் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு மலேசியா ஏர்போர்ட்டில் எப்படி இந்த ஷாப்ஸ்லாம் இருக்கோ அதே மாதிரி இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் ரொம்ப பெருசு தாங்க இது ஸ்வர்ணபூமி ஏர்போர்ட்டுங்க. நான் மற்ற இது கம்பேர் பண்ணாக்கா மலேசியா வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சிங்கப்பூர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ பேங்காக்கில் வந்து இங்கே ஒரு பெரிய ஒரு மால் மாதிரி கட்டியிருக்காங்க, பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து எல்லா டெர்மினல்ஸ்க்கும் வந்து உள்ளவே அந்த ஒரே பில்டிங்கில் இருக்குது சொல்லுவாங்களே, S1012 S128 அதுக்கு மட்டும் ஷட்டில் ட்ரெயின் வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு வந்து கனெக்டிங் ஃப்ளைட் வந்து சி ஃப்ளைட்டு. ஸோ அதனால் வந்து அலோவ் பண்ணேன் எனக்கு ஷட்டில் ட்ரெயினில் போகிறதுக்கு. இல்லைனாக்கா ஷட்டில் ட்ரெயினில் போயிருப்பேன் நான். அதை நான் ட்ரை பண்ணேன், கீழே போய் ட்ரை பண்ணேன், அலோவ் பண்ணல. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்களா ஸ்வர்ணபூமி
ஏர்போர்ட்டில் இதுதான் வந்து ஒரு ஐகானிக்கான ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க இங்கே சுப்பிரமணியம் ஏர்போர்ட்டில். பார்த்தீங்களா அது பாருங்க, இங்கே டிராகன் பாருங்க. நல்லா இருக்குதுல்ல, வச்சு இழுக்கிறாங்க. சீன் ஆஃப் தி டர்னிங் ஆஃப் த மில்க் ஓஷன். இது ஒரு ஹிஸ்ட்ரி போல, இது ஹிஸ்ட்ரி பார்த்துக்கலாம். ஸோ இதை பற்றி போட்டிருக்காங்க அவங்க. ஸோ இது வந்து பேங்காக் லாங்குவேஜில் போட்டிருக்காங்க, தாய் லாங்குவேஜில். ஸோ பாருங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு ஸ்டாச்சு. கடைசியாக ஒருத்தரை கூப்பிட்டு ஃபோட்டோ எடுத்தாச்சு. பாருங்க எப்படி இருக்குதுன்னு, சூப்பராக இருக்குது பார்க்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து டெர்மினல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்ஸில் இருக்குது. நம்மளுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது, போயிடலாமான்னு பார்க்குறேன். ஆனால் இது போனாக்கா கொஞ்சம் ஃப்ளைட்டு விட்டுருமோ என்னன்னு தெரியல, பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு காமிச்சிடுறேன், ஏர்போர்ட் வியூ பார்த்துடலாம். பார்த்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலாம். ஸோ இவ்வளோதாங்க பேங்காக் ஏர்போர்ட்டில். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு சி பார்த்தீங்க, அதுக்கப்புறம் ஏ பார்த்தீங்க. இப்போ நீங்கள் பார்த்தது வந்து டி நினைக்கிறேன். ஸோ கீழே வந்து S1012 S128. இங்கே பாருங்கள், இந்த ப்ராடாலாம் இருக்குது கம்பெனி, லேண்ட்கான், டயோ. ஸோ SK2 சேனல், இதெல்லாம் உங்களுக்கு பெரிய பெரிய ஷாப்ஸ் தான். ஹெர்ம்ஸு எல்லாம் பெரிய பெரிய ஷாப்ஸ் தான் இங்கே. போதும், நான் இதுக்கப்புறம் வந்து எப்படின்னு தெரியல. அந்த லாஸ்ட் A1 வரையும் போகுது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே இந்த S101 S120 அது பார்க்கறது நான் வந்து இங்கே கீழே போனேன். கீழே போனதுக்கு வந்து அங்கே அலோவ் பண்ணல. ஏன்னா வந்து என்னோடய ஃப்ளைட் வந்து கேட் சிக்கு நான் போனோம். ஸோ அதுக்காக கேட் சிக்கு போக சொல்லியிருக்காங்க என்ன C7க்கு. இப்போ வந்து எங்கூன் ஃப்ளைட் கேட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ எனக்கு டைம் வேறு இல்லை, டக்குன்னு கிளம்பிடணுமா, அதுக்கு தான். அப்படியே பாருங்க, நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இந்த இடம் பேங்காக் ஏர்போர்ட்டில். ஸோ நம்ம ஃபேமஸ் பிளேஸ் இல்லை, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இதுதான் S1012 S128. கீழே போனோம் ஷட்டில் ட்ரெயினுக்கு. நம்மள அலோவ் பண்ண மாட்டாங்க இங்கே இதில். ஸோ இப்போ வந்து இந்த சிக்கு சீக்கிரம் போனோம், நான் கேட் ஓப்பன் ஆகிட்டு இருக்கோம். டக்குன்னு போயிட்டு டேனியல் ஆயில் இந்த பிராண்ட்லாம் பாருங்கள், ஒரு ஃபேமஸான பிராண்டு இது. இந்த பிராண்டில் தான் ஒரு வாட்டி ஃப்ரெண்டு ஸ்கூல் படிக்கும்போது வாட்ச் கட்டியிருந்தான். வாட்ச் ப்ளஸ், சன்கிளாஸ், லாங்கிங்ஸ்,
எல்லாம் பெரிய பெரிய பிராண்டு தான். நீங்கள் எந்த பிராண்டுக்குள்ளே போய் ஏதாச்சும் ஒரு ஹேண்ட்பேக் வாங்கலாம் கூட இந்தியா காசு படி மினிமம் நீங்கள் 20,000 ப்ளஸ் தான் நீங்கள் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். அது கீழே எதுவுமே இருக்காது. ஒன் டைம் பை தாங்க எல்லாம். ஜாக்கெட்ஸ்லாம் சூப்பராக இருக்குது, டபுள் ஜாக்கெட்ஸ்லாம். ஸோ சப்போஸ் ட்ராவல் ஜாக்கெட் வாங்கணும்னாக்கா இந்த வந்துடும் பேங்காக் ஈஸியாக வாங்கிடலாம். ரெண்டு பேருக்கும் மாதிரி இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க. சீட் போனோம், சீக்கிரம் கிளம்பிடணும். ஒரு பெரிய டியூட்டி ஃப்ரீ ஷாப்புங்க பேங்காக்ல. சிங்கப்பூரில் கூட இருக்கு, சிங்கப்பூரில் மலேசியாவில் கூட இருக்குது. ஆனால் ரெண்டுமே சேம் தான் நினைக்கிறேன். ஏன்னா இதுவும் பெருசு அதுவும் பெருசு. எல்லாத்துலையும் டியூட்டி ஃப்ரீ ஷாப் இருக்கு. யங்கன் ஃப்ளைட்டை பிடிச்சாகணும், சீக்கிரம் போயிடலாம். This is the final call of ETR Airways Flight CY409. ஸோ C1 to 10 இப்படி போட்டிருக்கு. அப்புறம் 9 minutes இது போயிடலாம், டக்குன்னு சீக்கிரம் போயிடலாம். பெருசு தாங்க இது பேங்காக் ஏர்போர்ட்டு, நல்லா பெருசாக இருக்கும். இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, பேங்காக் பிராண்ட்ஸ் நிறைய இருக்குங்க. நீங்கள் ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணாங்க டியூட்டி ஃப்ரீல போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துருங்க. ஏன்னா டியூட்டி ஃப்ரீ ஃபுல்லாக உங்கள் பேங்காக் பிராண்ட்ஸ் தான் இருக்குது. டியூட்டி ஃப்ரீல ஏஷியன் டைமில் பான்சான், மெக்டொனால்ட்ஸ், முட்டி இருக்குது, ஹெல்த் அண்ட் பியூட்டி இருக்குது, ஜிம் கான்சன். அங்கே கேஎஃப்சி இருந்துச்சு டெர்மினல் 7. இந்த சீக்கு வந்துட்டோம். பீச் ஆஃப் தாய்லாந்து நீங்கள் கிளம்பிடலாம், சீக்கிரமாக கிளம்பிடலாம். அவ்வளோ வந்துட்டோம், ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். ஸோ பேங்காக் ஏர்போர்ட் முக்கால்வாசி கவர் பண்ணியாச்சு. ஏன்னா நம்ம கீழே இருக்கும்போது வெளியே வந்தோடனே இமிக்ரேஷன் செக் பாயிண்ட்டு, அங்கே வந்து இமிக்ரேஷன் பாஸ் பண்ணிட்டு வெளியே போகிற மாதிரி இருந்துச்சு. நம்ம டிரான்சிட் ஃப்ளைட்னால வெளியே போகக்கூடாது, ஏன்னா வெளியே போனால் நம்ம லாக் ஆகிடுவோம். அது வேறு இருக்குது. இந்த சீட் என்ன கிளம்பிடலாம். பிராண்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது, ஸ்கெச்சஸ் பிராண்ட்ஸு, ஜாக்கெட்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. இங்கே ஒரு டியூட்டி ஃப்ரீ ஷாப் இருக்குது. ஸோ எல்லா கேட்ஸ் தாண்டியும் வந்து டியூட்டி ஃப்ரீ ஷாப் வச்சுருக்காங்க பேங்காக் ஏர்போர்ட்டில். ஆக்சுவலி சி ஃப்ளைட்காக வெயிட் பண்ணியிருந்தேன், அங்கே தான் சார்ஜ் போட்டிருந்தேன் சார்ஜ் பாயிண்டில். பட் எனக்கு தெரியல. எனக்கு ஏஷியன் பால் கீழே எப்படி போகுதுன்னு தெரியல. அவங்க வெளியே இருக்கு, கீழே போட்டுருக்கு. போயிடலாம். போயிட்டு
அதான் வந்துட்டோம் நம்ம ஃபைனலாக. ஸோ நம்ம இங்கே இதில் போயிடலாம். ஸோ என்ஜின் ஃப்ரெண்ட்ஸு உள்ளே போயிட்டாங்களான்னு தெரியல, பார்ப்போம். டைம் இருந்துச்சுனாக்கா ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணி கிளம்பிடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம எல்லா டைம்லையும் நம்ம சுற்றி பார்த்துட்டோம். எல்லாம் கேட்ஸ் ஆண்டியும், கேட் சி, கேட் ஏ, கேட் பி, கேட் பிலாம் போயிட்டோம். என்ஜின் ஃப்ளைட்டோட எங்கே போட்டிருக்காங்கன்னு தெரியல. என்ஜின் ஃப்ளைட்டு அது எங்கே செக் பண்ணணுன்னாக்கா இங்கே தான் போய் செக் பண்ணணும். ஃப்ரண்ட்டில் செக் பண்ணிட்டு இந்த அப்படி கிளம்பி ஃப்ளைட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னா, எவ்வளோ பெரிய ஃப்ளைட்டு பாருங்கள். தாய் ஏர்வேஸ் இந்த ஃப்ளைட் தான் நினைக்கிறேன், பர்மாக்கு போகிற ஃப்ளைட்டு. இப்படி தான் போய் ஆகணும். நம்ம செக் பண்ணிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்த வேண்டியதான். இதில் பாருங்கள், எங்கொன்னுக்கு கேட் ஓப்பன் ஆகிடுச்சு. தாய் ஏர்வேஸு C7 பார்த்தீங்களா போட்டிருக்கீங்க, கேட் ஓப்பன். எங்கூன் தாய் ஏர்வேஸ் TG301 C7. சீக்கிரமாக போய் ஆகணும். இப்போ லக்கேஜ் எல்லாம் வரதான் இருக்குது. வரும்போது சென்னை டு பேங்காக், போகும்போது பேங்காக் டு எங்கூன். இப்போ C7 ரெடி பண்ணோம். லெஃப்டில் போயிடணும் C7க்கு. இது C7 ஃப்ரண்ட்டில் போயிடணுமா, போயிடலாம். C7 போயிட்டு அங்கே கீழே இறங்கிட்டு எனக்கு தெரிஞ்ச அந்த ஃப்ரெண்ட் தான் நினைக்கிறேன். தாய் ஏர்வேஸ் நிற்கிது, அப்புறம் C1 நிற்கிது. எனக்கு தெரிஞ்சு எங்கூன் ஃப்ளைட் வந்து C7 நிற்கும், பார்க்கலாம். இங்கே தான் ஆல்ரெடி வந்திருந்தோம். இங்கே பாருங்கள், எல்லாமே சார்ஜர் ஸ்டேஷன் இருக்குது. சார்ஜிங் ஸ்டேஷனில் நான் வரும்போது கொஞ்சம் காலியாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட்டமாகிடுச்சு. இப்போ கொஞ்சம் காலியாக தான் இருக்குது. நான் பாட்டு சார்ஜ் போட்டுட்டு உட்காந்து யூஸ் பண்ணலாம் ஃபோனை. சூப்பராக இருக்குங்க ஏர்போர்ட்டு, வியூஸ்லாம் செம்மையாக இருக்குது. நல்லா பெரிய ஏர்போர்ட்டுங்க இது, பேங்காக் ஏர்போர்ட்டு. பேங்காக் ஸ்வர்ணபூமி ஏர்போர்ட்டு பெருசு. பேங்காக்ல இன்னொரு ஏர்போர்ட் DMK இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்னேன். நான் DMK ஏர்போர்ட் வந்து அந்த அளவுக்கு பெருசு கிடையாது. ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியல. எண்டுக்கே C5 வந்துருச்சு. C6 C7 லாஸ்ட்டு போல் லாஸ்ட்டாக வச்சுருக்காங்க. எதுக்குன்னு தெரியல. அவன் தொடர்ந்து ஒரு 3 தாய் ஃப்ளைட் நிற்குதுங்க, பார்த்துருக்கீங்க. கேட் ஓப்பன் ஆகிடுச்சு, போயிடலாம். டைம் ஆகிடுச்சு வேறு, 9:05 வேறு டைம். அதுக்கு தான் கீழே போயிட்டு தான் செக் பண்ணணும் C7. ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஆல்ரெடி காலைல பார்த்துருக்கீங்க வீடியோவில். ஸோ ஆல்மோஸ்ட் கவருங்க பேங்காக் ஏர்போர்ட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து C7 செக்இன் பண்ணுறோங்க. அங்கே போய் நான் காட்டுறேன். லாஸ்ட்டாக C7 பார்த்துருங்க. எப்படி தான் பில்ட் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. இது இவ்வளோ பெரிய ஏர்போர்ட்டு. Immediately, thank you. 终于一个人现在最后一个集体乘坐中国国际航空கேட் ஓப்பனில் கீழே போயிடலாம். C7 எல்லாம் வெயிட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன்.